اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா வ யഖ்லுகு மா யஷா வ யக்தாரு மா யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்விற்கென்று தனிமுறை இருக்கிறது. யாரும் அந்த முறையில் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். அந்த 7 வானங்களில் அல்லாஹ் 7வது வானத்தை விசேஷப்படுத்தினான். ஏன் என்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். பைத்துல் மஅமூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7வது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மஅமூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக. மீண்டும் அந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் செல்கிறார்கள் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் 3 மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சாஹிபுல் வஹி, வஹிக்குரிய சொந்தக்காரர். அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு சூர், சூரை ஊதக்கூடிய மலக். மீகாயில் யார்? சாஹிபுல் கதர், மலையை நிர்ணயிக்கக்கூடிய மலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளில் 3 மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இனிமேலும் படைக்கப் போகிறான். அத்துணை பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை, ரசூல்மார்களை அவர்களிடமிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இந்த பூமியில் மனிதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்களும் ரசூல்மார்களும். அத்துணை ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அதில் 5 பேரை மட்டும் அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், 5 நபிமார்கள் விசேஷமானவர்கள் எல்லா நபிமார்களை விடவும். யார் அவர்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா, நபி ஈசா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக்கினான் எல்லா நபிமார்களை விடவும். அந்த 5 அல்லாஹ் 2 தன்னுடைய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 அல்லாஹ் ஒருவரை மேலும் விசேஷப்படுத்தினான். அவரை போன்ற படைப்பை அல்லாஹ் இந்த பூமியில் அவர்களுக்கு முன்னாலும் படைக்கவில்லை, இனிமேலும் அல்லாஹ் படைக்கப் போவதில்லை. யார் அவர்கள்? இந்த பூமியில் நாம் இருக்கிறோமோ அந்த பூமியில் பிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களை படைத்தான். அதில் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான். அந்த இரவில் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் தன்னுடைய ஊராக, தன்னுடைய அருள் முழுமையாக இருக்கக்கூடிய ஊராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் மக்காவை. மக்கா அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது. அல்லாஹுவால் தன்னுடைய ஊராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவை ஆக்கினான். காபா அல்லாஹ்வுடைய இல்லம். எத்தனையோ இல்லங்கள் இந்த பூமியில் அமைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இல்லமாக விசேஷமாக அல்லாஹ் காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ். மக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தில் முதலாவது இல்லம் எது? கஅபா, அல்லாஹ்வுடைய இல்லம். லல்லதி பிபக்கத்தம் முபாரகா, பரக்கத் பொருந்திய இந்த மக்காவுடைய நகரில் அல்லாஹ் அதை அமைத்தான். பிபக்கத்தம் முபாரகா, பக்கா மக்காவுடைய இன்னொரு பெயர். இந்த மக்காவில் இந்த பரக்கத் பொருந்திய இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஹுதல்லில் ஆலமீன், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த மக்காவில் அல்லாஹ் அமைத்த அந்த பரக்கத் பொருந்திய பூமியில் பல அத்தாட்சிகள் உண்டு.
ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இங்கே நிரம்ப கிடக்கிறது. அதில் ஒன்று மகாமு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்காம், அதற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அமைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த அந்த கல் அது மக்காம் இப்ராஹிம், அவர்கள் நின்ற இடம் அது. அந்த இடத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி என்கிறான். மேலும் சொல்கிறான், வமன் தഖலஹு கான ஆமினா, யார் அந்த பூமியில் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் அமைதி அளிக்கப்படுவார்கள். எந்த தீங்கையும் யாரும் அவர்களுக்கு அளித்துவிட முடியாது. சுப்ஹானல்லாஹ், இந்த மக்காவில் எந்த தீங்கும் நுழைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்கிறான். வலின்னாஸ் வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ செல்வத்தாலும் உடலாலும் அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாகும். வமன் கஃபர் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் செல்வம் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் ஹஜ்ஜை மறுக்கிறாரோ அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தாருடைய தேவையிலிருந்தும் தூரமானவன். அவர்களை குறித்த எந்த கவலையும் அல்லாஹ்விற்கு கிடையாது. அவர்கள்தான் மறுப்பாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் பலத் என்று அழைக்கிறான் இந்த ஊரை. அல்லாஹ் இந்த பலதின் மீது தன்னுடைய சத்தியத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். மேலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஹரமன் ஆமினா, ஹரம் புனிதமாக்கப்பட்ட எல்லை அது. ஆமினன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது, நிம்மதி அளிக்கக்கூடியது. யாருடைய துஆவால்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இந்த இறை இல்லத்தை அமைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைத்தார்கள். வ இஸ் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ ஆக்கு அமைதி அளிக்கக்கூடியதாக. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கி விடு என்று கேட்டார்கள் அந்த துஆவிற்கு பிறகு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக புனிதமாக்கப்பட்ட பூமி இது. அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக அமைதியாக்கப்பட்ட பூமி, அவர்கள் வாழ்ந்த பூமி. அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் வளர்ந்த பூமி இது. அவர்களுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்காவுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள். இந்த மக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்னும் பல இடங்களில் சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி லகைரு அஹ்லில் அர்த் லகைரி வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லாஹ், நீதான் இந்த பூமியிலேயே மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் மிக புனிதமான பூமி, மிக சிறந்த பூமியாவாய். வ ஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி எது? நீதான். மக்காவிடத்திலே பேசுகிறார்கள். வலௌலா அன்னி உக்ரிஜ்து மின்கி மா கரஸ்து, உன் கூட்டம் என்னை வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியாகி இருக்க மாட்டேன். யாரை சொன்னார்கள்? உன் கூட்டம் குறைஷிகள், மக்காவாசிகள். உன் கூட்டம் என்னை மக்காவில் இருந்து வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியே போய் இருக்க மாட்டேன். உன்னோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பம், ஆனால் உன் கூட்டம் என்னை வெளியாக்கி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், வானம் பூமிகளுடைய படைப்பின் போதே அல்லாஹ் இந்த மக்காவை புனிதமாக்கி விட்டான். வானம் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த போதே இந்த மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான். ஃபஹிய ஹராமும் பிஹராமில்லாஹி இலா யௌமில் கியாமah, மறுமை வரை அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட பூமி